ஹாய் விவர்ஸ், வெல்கம் அவர் எம்பிஎம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிடி கொழுக்கட்டை வந்து செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கப்பு வந்து அரிசி, பச்சரிசி மாவு எடுத்திருக்கோம். 2 ஏலக்காய், கொஞ்சோண்டு சுக்கு பொடி, அதுக்கப்புறம் சிறுபருப்பு நம்ம ஒரு கப் எடுத்துக்கலாம். வெல்லம் வந்து ஒரு கப்பு, தேங்காய் வந்து நல்லா துருவி வச்சுக்கோங்க. வெல்லம் வந்து நம்ம பாகு மாதிரி காச போகிறோம். பாகு பதத்துக்கு கிடையாது, ஜஸ்ட் அந்த தண்ணி ஊற்றி நம்ம வெல்லம் வந்து அந்த தூசியெல்லாம் எடுக்கிற மாதிரி நம்ம பாகு எடுத்துக்க போகிறோம். எடுத்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வர வீடியோஸில் பார்க்கலாம். சரிங்களா? வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் வந்து நடுவில் கொடுப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு சிறுபருப்பு வந்து ஒரு கப் அளவு போட்டு நல்லா வந்து வறுத்துருங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ரொம்ப வறுபடக்கூடாது, ரொம்ப கருத்துருவும் கூடாது. ரொம்ப சிம்மில் வச்சு நல்லா வறுங்க. நல்லா வறுத்த பிறகு அதை எடுத்து வச்சுருங்க, அது ஆறட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வெல்லம் வந்து பாகுக்கு சொல்லியிருந்தால ஒரு கப் வெல்லம், அதுக்கு 2 கப் தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து நல்லா அந்த கட்டிகள்லாம் கரையிற லெவலுக்கு நல்ல வெள்ளை பாகு வந்து எடுத்துருங்க. அப்படி நுரைச்சி வந்துடும். ஸோ அப்போ அதில் இருக்கிற தூசி எல்லாமே வெளியில் வந்துடும். ஸோ இதையுமே நம்ம என்ன பண்ணலாம், வெள்ளை பாகையுமே வடிகட்டி எடுத்து வச்சுப்போம். இந்த மாதிரி நமக்கு வந்து நல்லா அதை ஆஃப் பண்ணோன்னே, ஸ்டவ் ஆஃப் பண்ணோன்னு இப்படி வந்துடும், நல்லா கரைஞ்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவு ஒரு கப்பு, பச்சரிசி மாவு தான் நான் சேர்த்துருக்கேன். நம்ம வறுத்து வச்சுருக்கிற சிறுபருப்பு ஒரு அரை கப்பு, கொஞ்சோண்டு சுக்கு பொடி, வெல்லம் போட்டு பொரித்து வச்சுக்கோங்க, ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் நம்ம துருவின கோகனட் கொஞ்சமாக போட்டால் போதும், ஒரு அரை மூடி கோகனட். இப்போ வெள்ளை பாகு எடுத்து வச்சுக்கோல, ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இதில் சேர்த்து நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். நல்லா தேங்காய் துருவி போட்டிருக்கோம். அந்த தேங்காயோட இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும், அந்த ஃப்ளேவருமே. வெல்லம் வந்து சேர்க்குறதுனால ரொம்பவே ஹெல்த்தியும் கூட, சர்க்கரை சேர்க்கலை. ஸோ இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து நல்லா அழுத்தி பிடிங்க. ஏன்னா நம்ம இது வந்து வேக வைக்க போகிறோம் இட்லி குண்டால. ஸோ நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க. இந்த மாதிரி நீங்கள் அழுத்தி ஒரு புடி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க, அதுதான். ஸோ நம்ம அழுத்தி பிடிக்கும் போது சூப்பராக அது வந்து செட் ஆகும். ஸோ நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு, ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட, ரொம்பவும் நல்லதும் கூட. ஸோ நீங்கள் இப்படி புடி கொழுக்கட்டைகளை வந்து இப்போ நீங்கள் வந்து பிடிச்சி வச்சுருங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் பிடிச்சி வச்சதுக்கப்புறமா ஒரு இட்லி குண்டா பாத்திரத்தில் நம்ம எப்பயும் போல் இட்லி வேக வைக்கிற மாதிரி நம்ம அந்த தட்டிலேயே நம்ம வந்து இந்த புடி கொழுக்கட்டைகளே நம்ம வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி அடியில் வச்சுருங்க. வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் பிடிச்ச கொழுக்கட்டைகளை எல்லாத்தையுமே அதில் வச்சுருங்க. இது பூரணம் வச்சு நம்ம பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட்டு வெள்ளை பாகு எடுத்து அப்படியே மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணுறது தான். நல்லா எல்லாமே தனித்தனியாக வைங்க, ஒன்று மேலே ஒன்று வைக்காதீங்க. நல்லா தனித்தனியாக வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஜஸ்ட் ஒரு 7 மினிட்ஸில் வந்து நல்லா குக் ஆயிரும். பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் எல்லோரும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.